ஒரு அமைதியான இரவு. அமெரிக்கா, சம்சு, சஞ்சு 3 பேரும் ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. டிக் 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 டிக்னு ஒரு சத்தம். அதை தொடர்ந்து பயங்கரமான ஒரு வெளிச்சம். என்ன நடக்குதுன்னே தெரியாம 3 பேரும் முழிச்சாங்க. அவங்க ரூம்ல ஒரு மாய கடிகாரம் இருக்கிறத பார்த்தாங்க. 3 பேரும் பயந்தாங்க. அந்த கடிகாரத்தை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் சஞ்சு. அந்த கடிகாரத்தை தொட்டதும் பளிச்சுன்னு வெளிச்சத்தோட ரொம்ப வேகமா சுத்தி நின்னுச்சு. திரும்பவும் அந்த கடிகாரத்தை தொட்டான். அந்த கடிகாரம் அவங்கள வேற ஒரு உலகத்துக்கு கூப்பிட்டுட்டு போச்சு. அது ஒரு சாதாரண இடம் இல்லை, அது ஒரு மாய உலகம். ரொம்ப பயத்தோடையும் குழப்பத்தோடையும் எப்படியாச்சும் இங்கிருந்து வெளியில் போயிடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்போ அவங்க பின்னாடி இருந்து ஒரு குரல், மாய உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு பயந்து இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோபுரத்து முன்னாடி ஒரு மர்மமான முதியவரை சந்திக்கிறாங்க. அவர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறாரு. நீங்கள் இங்கே தவறுதலாக வரல, மாய கடிகாரம் உங்களை தேர்ந்தெடுத்து தான் இங்கே வர வச்சிருக்கு அப்படிங்கிறத. வெளியே போகணுன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, காலச்சாவியோட 3 துண்டுகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பயணம் அவ்வளோ சாதாரணமானது இல்லை. அவங்களோட பயத்தை, மறைத்த உண்மையை, அதுக்கப்புறமா ஒரு பெரிய தியாகத்தையும் எதிர்கொள்ள வேண்டி இருந்துச்சு. அதுலேயும் இன்னொரு ரகசியமும் இருந்தது. அது என்னன்னா, இந்த 3 பேர்த்துல ஒருத்தங்க அந்த மாய உலகத்தோட தொடர்புடையவங்க அப்படிங்கிறது தான். முதியவர் சொன்ன உண்மை அவங்க 3 பேர்த்தையும் ரொம்ப அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு. ஆனால் அந்த பயத்தை விட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு அதை விட அதிகமாக இருந்துச்சு. முதல் துண்டு எங்கே இருக்கு அப்படின்னு முன்வந்து கேட்டா சஞ்சு. முதியவர் அவரோட கைகளை உயர்த்தி தூரத்தில் இருந்த கருமையான அடர்த்தியான காட்டை காட்டினாரு. அது ஒரு நிழல் காடு, அங்கு பயம் உயிர் பெறும், அதை நீங்கள் வெல்ல உங்கள் பயத்தை நீங்களே வெல்ல வேண்டும் அப்படிங்கிற நியூஸோட அவங்க அந்த நிழல் காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. பயங்கரமான குளிர், பயங்கரமான கருமை. அவங்க ஆனாலும் முன்னோக்கி போக ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அமெரிக்காவோட முதுகுல ஒரு சின்னம் ஒளிர ஆரம்பிச்சது. அவ முன்னாடி ஒரு காட்சி தோன்றுது. அவ அந்த கோபுரத்துக்கிட்ட நிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அமெரிக்கா அதிர்ச்சி அடையறா. அடுத்த நொடி அவங்க முன்னாடி பிரம்மாண்டமான ஒரு கருப்பு உருவம் தோன்றுது. அவன்தான் நிழல் காட்டோட காவலன். காலச்சாவியை தேடுகிறீர்களா? பலர் வந்தார்கள், ஆனால் யாரும் திரும்பவில்லை அப்படின்னு சொல்லுது. நாங்க திரும்புவோம் அப்படின்னு 3 பேரும் சொன்னாங்க. அடுத்த நொடி 3 பேரும் தனித்தனியா இழுக்கப்பட்டாங்க. அவங்க முன்னாடி பயங்கள் தோன்ற ஆரம்பிச்சுது. சஞ்சுக்கு ஃபெயிலியர்ஸ்னா ரொம்பவே பயம். அவனோட கடந்த கால ஃபெயிலியர்ஸ் அத்தனையும் அவன் முன்னாடி உயிரோட நின்றுச்சு. சம்சுவை ரொம்பவே பயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருட்டும் தனிமையும். இருட்டும் தனிமையும் அவளை சுத்தி பரவ ஆரம்பிச்சது. அமெரிக்காவோட பயம் அவளோட முன்ஜென்மம். ஏன்னா அவ முன்ஜென்மத்துல ரொம்ப பயங்கரமான விஷயங்கள் அவளுக்கு நடந்திருக்கும். அதனால முன்ஜென்மத்தை நினைவுபடுத்துற வகையா அவளுக்கு காட்சிகள் தோன்ற ஆரம்பிச்சது. அவளை பயப்படுத்துச்சு. 3 பேரும் ஆரம்பத்துல ரொம்பவே பயந்தாங்க. ஆனா அவங்க பயத்தை ரொம்ப தைரியமா எதிர்கொண்டு நின்னாங்க. அவங்களுக்கு அப்போ ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்தது. இந்த மாய உலகத்தோட தொடர்புடையவள் அமெரிக்கா. அவதான் இந்த மாய உலகத்தோட ரகசியங்களுக்கான சாவி. காவலன் அவனோட இறுதி வார்த்தைகளை கூற ஆரம்பிச்சான். நீ இங்கிருந்து போக முடியாது, ஏன்னா இந்த உலகம் உன்னுடையது அப்படின்னு அமெரிக்காவை பார்த்து சொல்லுச்சு. அமெரிக்கா அதிர்ச்சி அடைஞ்சா. மாயக்கடிகாரம் திரும்பவும் ஒழிக்க ஆரம்பிச்சது. நினைவுகளின் வாசல்ல 3 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. அமெரிக்கா நிழல் காட்டு காவலன் சொன்ன வார்த்தைகளை நினைச்சு ரொம்ப பயந்தா. நீ எங்களோட தங்கச்சி, உன்னை விட்டுட்டு நாங்க போக மாட்டோம், நம்ம 3 பேரும் ஒன்னாதான் வந்தோம், ஒன்னாதான் போகணும் அப்படின்னு சஞ்சுவும் சம்சுவும் சொன்னாங்க. நிழல் காட்டு காவலனோட குரல் திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சது. இது நினைவுகளின் வாசல்,
அதற்குள் சென்றால் உன் கடந்த காலத்தின் உண்மை தெரிய வரும். ஆனால் கவனமாக இரு அப்படின்னு 3 பேரும் அந்த வாசலுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. மம்ரிகாவோட நினைவுகளை பார்த்தாங்க. மம்ரிகா அங்க ரொம்ப சந்தோஷமா ஓடிட்டு இருந்தா. அந்த மர்மமான முதியவரையும் மம்ரிகா கூட இருக்கிறத பார்த்தாங்க. நீ இந்த உலகத்தின் பாதுகாவலர். ஒரு நாள் மாயக்கடிகாரம் உடைந்தால் அதை சரி செய்ய நீ திரும்பி வர வேண்டும் அப்படின்னு அவர் சொன்ன நினைவுகளை பார்த்தாங்க. அப்படின்னா நான் இந்த உலகத்தை சேர்ந்தவளா அப்படின்னு மம்ரிகா கேட்டா. ஆம், உன் பாதுகாப்புக்காகத்தான் உன் நினைவுகளை அழித்து உன்னை நிஜ உலகிற்கு அனுப்பினோம். ஆனால் இப்பொழுது நீ வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு முதியவரோட குரல் கேட்டுச்சு. திரும்பவும் காவலனோட குரல் கேட்க ஆரம்பிச்சுது. 2வது காலச்சாவியின் துண்டு உறைந்த கோபுரத்தில் உள்ளது. சீக்கிரம் செல்லுங்கள். கடிகாரம் முழுவதும் நின்றுவிட்டால் நீங்கள் இங்கேயே சிக்கிக்கொள்வீர்கள் அப்படின்னு காவலன் சொன்னதை கேட்டதும் 3 பேரும் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. 3 பேரும் உறைந்த கோபுரத்தை வந்து சேர்ந்தாங்க. ஆனா யாரோ அவங்கள பின்தொடர்ற மாதிரியா இருந்துச்சு. அப்போ அந்த கோபுரத்துக்கு பின்னாடி இருந்து கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட பயங்கரமான ஒரு மனுஷன் வர்றான். காலச்சாவியை தேடுறீங்களா? நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவனோட சிரிப்பு வானத்தை முழுசா இருட்டாக்கிடுச்சு. நீங்க யார் அப்படின்னு அவங்க 3 பேரும் அவனை பார்த்து கேட்குறாங்க. நான் தான் இந்த உலகத்தோட உண்மையான உரிமையாளன். என்னோட பேர் காலன் அப்படின்னு அவன் சொல்றான். 3 பேரும் அதை கேட்டதும் அசையாம நிக்கிறாங்க. காலன் மேலும் பேச ஆரம்பிக்கிறான். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாய உலகத்தை நான் தான் ஆட்சி செஞ்சேன். நேரம், நினைவு, நிழல் எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஆனா இந்த உலகத்தோட உண்மையான சக்தியை காப்பாத்துறதுக்காக மாயக்கடிகாரம் என்னை இங்கிருந்து பிரிச்சு வச்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அவனோட பார்வை மம்ரிகாவை நோக்கி திரும்புது. எனக்கு பதிலா இந்த உலகத்தோட காவலனா உன்னை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு காலன் சொல்றான். அடுத்த நொடி தரை குலுங்க ஆரம்பிக்குது. ஓடுங்க அப்படின்னு சஞ்சு சொல்றான். 3 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. காலன் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டான். சஞ்சு அதுல பார்த்தது அவன் அப்பா கிட்ட சண்டை போட்ட ஒரு காட்சி. சம்சு அதுல பார்த்தது அவளோட ஒரு ஃப்ரெண்டை விட்டுட்டு ஓடி போற காட்சி. மம்ரிகா காலனை தான் அந்த கண்ணாடியில பார்த்தா. 3 பேரும் அந்த காட்சிகளை பத்தின உண்மையை சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த காலச்சாவி கிடைக்கும். சஞ்சு சொன்னான், ஆமா, நான் என்னோட அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இப்ப வரைக்கும் என் அப்பா கிட்ட நான் பேசுறதில்ல அப்படின்னு. சம்சு சொன்னா, என்கிட்ட ஹெல்ப் கேட்ட என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நான் அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு. மம்ரிகா காலன் அவளோட அண்ணன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்றா. இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு பதிலா அவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய விரும்பினான். அவன் செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்றான். 3 பேரும் உண்மையை சொன்ன உடனே 3 பேர்த்து முன்னாடி இருந்த கண்ணாடி உடையுது. காலச்சாவி அவங்களுக்கு கிடைக்குது. திரும்பவும் காலன் அந்த இடத்துக்கு வர்றான். உண்மை தெரிந்து விட்டதா அப்படின்னு கேட்டு கைகளை உயர்த்துறான். அந்த இடம் இடியத் தொடங்குது. 3 பேரும் தப்பிச்சு ஓடி போறாங்க. நீண்ட பயணத்துக்கு அப்புறமா அவங்க நினைவுகள் அழியும் ஏரிய வந்து சேர்றாங்க. அந்த ஏரி ரொம்பவே அமைதியா நீர்க்கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. அதுல வானம் மட்டும் இல்லை, நினைவுகளும் பிரதிபலிச்சிச்சு. அவங்க 3 பேரோட மனசுக்கு நெருக்கமான நிறைய நினைவுகளை 3 பேரும் அந்த ஏரியில பாக்குறாங்க. மர்மமான முதியவரோட குரல் திரும்பவும் கேக்குது. ரொம்ப மெதுவா கேக்குது. இந்த ஏரியோட அடியில காலச்சாவியோட துண்டு இருக்கு. ஆனா அதை எடுக்க ஒருத்தர் தான் போகணும். அந்த ஒருத்தர் அவரோட இதயத்துக்கு நெருக்கமான நினைவை இழக்கணும் அப்படின்னு. அமைதியா இருக்காங்க. சஞ்சு நான் போறேன் அப்படின்னு சொல்றான். சம்சு இல்ல, நான் தான் பயத்துல இருந்து எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கேன், அதனால
இந்த விஷயத்த நான் பண்றேன்னு சொல்றா. சம்சு ஏரியில இறங்கின உடனே அவ பார்க்கக்கூடிய நினைவு சஞ்சுவை பத்தின நினைவுகளை தான் பார்க்கறா. அப்போ நான் சஞ்சுவை பத்தின நினைவுகளை தான் இழக்கணுமா அப்படின்னு அவ மனசுல நினைக்கிறா. ஆனாலும் அவ தைரியமா கைகளை நீட்டி அந்த ஏரிக்கடியில இருந்த சாவித்துண்டை எடுக்கிறா. சம்சு அவன் அண்ணன் சஞ்சுவை பத்தின நினைவுகளை மறந்துட்டா. 3 பேரும் ரொம்பவே சோகமாகறாங்க. ஆனாலும் எல்லா பிரச்சனைக்கு அப்புறமா திரும்பவும் அந்த மணிகோபுரத்தை வந்து அடையிறாங்க. காலன் திரும்பவும் அவங்கள தடுக்க ட்ரை பண்றான். ஆனா எல்லாத்தையும் மீறி அவங்க அந்த மாயக்கடிகாரத்துக்கிட்ட போயிட்டாங்க. காலச்சாவியையும் மாயக்கோபுரத்தோட சேர்த்துட்டாங்க. மாயக்கடிகாரம் ஒளிர ஆரம்பிச்சது. சடனா ஒரு பிரைட் லைட் சம்சுவும் சஞ்சுவும் அவங்களோட நிஜ உலகத்துக்கே போயிட்டாங்க. நிஜ உலகத்துல சம்சு ரொம்பவே சோகமா இருக்கா. சஞ்சுவும் ரொம்ப சோகமா ஜன்னல் வழியாவே பார்த்துட்டு இருக்கா. சம்சு சஞ்சுவை பத்தின நினைவுகளை மறந்துட்டா. அவங்க 2 பேரும் சேடா இருந்த அந்த நேரத்துல கடிகாரத்துல இருந்து திரும்பவும் ஒரு வெளிச்சம் வருது. நம்ம மம்ரிகா அவங்க கூடவே வந்து சேர்ந்துட்டா. ஆமா, இவங்க 3 பேரும் காலச்சாவியை கண்டுபிடிச்சு மாயக்கடிகாரத்தோட சேர்த்ததுனால அந்த உலகம் திரும்பவும் அமைதியாயிடுச்சு. மம்ரிகாவுக்கு நிஜ உலகத்துக்கு வர்றதுக்கான அனுமதி கிடைச்சிருச்சு. இப்படியே ஹாப்பி என்டிங்கா நம்ம ஸ்டோரி முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்ப நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.